ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இவ்வளவு தீவிரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது நார்த் கொரியா 15 பாலிஸ்டிக் மிசைலை டெஸ்ட் செய்திருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக அந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது நேரடியாகவே அமெரிக்க ராணுவத்தை அச்சுறுத்திய விடயமாக மாறி இருக்கிறது. இவ்வளவு பெரிய பதட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஈரானினுடைய ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அலி முகமது நையினி வெளிப்படையாக ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவினுடைய 10 சக்தி வாய்ந்த ரேடார்களை அடித்து நொறுக்கி விட்டதாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தையும் ரேட்டர்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். சீனா தன்னுடைய மிக முக்கியமான CM-302 சூப்பர்சானிக் ஆன்டிஷிப் மிசைலை ஈரானுக்கு கொடுக்க போகிறார்கள். இது மட்டுமல்லாமல் சீனாவினுடைய சக்தி வாய்ந்த உளவு கப்பலான லியோவாங் 1 ஈரானை நெருங்கி இருக்கிறது. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வைத்து பார்க்கும்போது ஈரான் யுத்தம் ஒரு மிக முக்கியமான இடத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா போன்ற பல நாடுகள் இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு துணையாக நேரடியாக இறங்க போகிறார்களா? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். நார்த் கொரியாவினுடைய ராணுவம் வெளிப்படையாக 15 சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் மிசைலை நேத்து டெஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக உலக செய்தியவே மாத்திருக்கு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பதட்டமான சூழல்ல நார்த் கொரியாவினுடைய இந்த நடவடிக்கை ஒரு பெரிய அதிர்ச்சியை உள்ளாக்கி இருக்கு. குறிப்பா நார்த் கொரியா ஏன் இந்த நேரத்தில் இந்த மிசைலை டெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அமைஞ்சிருக்கு. சவுத் கொரியாவும் அமெரிக்காவும் ஒன்னா சேர்ந்து இந்த கொரியன் கடல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து மார்ச் 19ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களுடைய மிலிட்டரி ட்ரில்லை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அந்த ட்ரில் வேலையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ராணுவ வீரர்கள் அங்க குவிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்க ராணுவம் நேரடியாக சவுத் கொரியாவோடு சேர்ந்து நார்த் கொரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய கொரியன் கடல் பகுதியில் இது மாதிரியான ஒரு ட்ரில்லை செய்யறதுனால மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்கு. அந்த பதட்டத்தை உணர்த்தும் விதமாகத்தான் நார்த் கொரியா தங்களுடைய பாலிஸ்டிக் மிசைலை நேத்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வெளிப்படையா நார்த் கொரியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இவ்வளவு தீவிரமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க கொரியா பக்கம் வந்தீங்க அப்படின்னா நாங்க அவங்கள மாதிரி பாலிஸ்டிக் மிசைலை வச்சு அடிப்போம் அப்படிங்கிறத வெளிப்படையாக அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க அமெரிக்காவை அடிப்புன்னு சொல்லலை, சவுத் கொரியாவை அடிப்புன்னு தான் உறுதியாக இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நேரடியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினாலும் ஈரான் அமெரிக்கா போய் நேரடியாக தாக்குதல் நடத்தலை. அவங்க முதல்ல அமெரிக்காவினுடைய பேசஸ் எங்கே இருக்கோ அதை முதல்ல அடிச்சுட்டு இஸ்ரேலை தான் அடிக்கிறாங்க. அதே போல தான் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் கொரியாவும் ஜப்பானில் இருக்கக்கூடிய அமெரிக்கா பேஸாக இருக்கட்டும், இல்லை சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கா பேஸாக இருக்கட்டும், இதை முதல்ல அடிப்பாங்க. அதே சமயத்தில் சவுத் கொரியாவையும் சேர்ந்து அடிப்பாங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான ஒரு சூழலா இருக்கு. அதனால இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக பார்க்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பதட்டமா இவ்வளவு செய்திகள் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல் ஜசீராவும் சில செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈரானினுடைய IRGC, அதாவது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய சக்தி வாய்ந்த பிரத்யோக ராணுவம், அந்த ராணுவத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அலி முகமது நியானி வெளிப்படையா ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். இதுவரைக்கும் 10 அட்வான்ஸ்டு US ரேடார் சிஸ்டத்தை நாங்க உடைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் மற்றும் கல்ஃப் கேபிட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய US பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேஸ்ல வைக்கப்பட்டிருந்த இந்த ரேடார்களை தான் நாங்க உடைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய US டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட்டர் ஹெட்ஸ் வெளிப்படையா ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்படி ஈரான் தொடர்ச்சியாக தங்களுடைய ரேடார்களை மிக மிக துல்லியமாக பார்த்து தாக்கி அழிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு யாரோ இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, ரஷ்யாவினுடைய உளவு பிரிவு மிக தீவிரமாக மிக துல்லியமாக தகவல்களை தொடர்ச்சியாக ஈரானுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல இன்னும் துல்லியமாக செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யாவினுடைய கெனூபஸ் V சேட்டலைட், அதாவது அதனுடைய ரீடிசைன்டு நேம் என்ன அப்படின்னா கயாம், இந்த சேட்டலைட்டு முழுக்க முழுக்க தெஹரானுக்காக மட்டுமே வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா ரேடார் இமேஜஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற சிக்னல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இந்த சேட்டலைட் தான் முழுக்க முழுக்க ஈரானுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஈரானினுடைய மொத்த போர் நகர்வும் ரஷ்யாவினுடைய உளவு பிரிவும் ரஷ்யாவினுடைய சேட்டலைட்டும் துல்லியமாக தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுபடிதான் நகருது. இது இதோட நிக்கல, சீனா என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஈரானுக்காக அப்படிங்கிற செய்தியும் இன்று பாத்தீங்க அப்படின்னா அல் ஜசீரா பத்திரிகையில எழுதியிருக்காங்க. சீனாவினுடைய YLC-8B ஆன்டி ஸ்டீல்த் ரேடார், அதாவது சீனாவினுடைய சக்தி வாய்ந்த ரேடாரை ஈரானுக்கு சீனா கொடுத்திருக்கு. இதனால அமெரிக்காவினுடைய ஏர் மூவ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுடைய விமானங்கள் வருது பாத்தீங்களா, இதை எல்லாத்தையும் துல்லியமாக அவங்க கணிச்சு இவங்களுடைய ஆன்டி மிசைலை வச்சு அடிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவினுடைய உளவு நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்கட்டும், ரஷ்யாவினுடைய சேட்டலைட் பயன்பாடுகளாக இருக்கட்டும், அதே சமயத்தில்
சீனாவினுடைய புது புது ரேடார்களாக இருக்கட்டும், 99% துல்லியமாக பார்க்கக்கூடிய ரேடார் சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஈரானுக்கு மிகப்பெரிய பலமாக அடைஞ்சிருக்கு. இதனால தான் இந்த வாரில் இவ்வளவு மோசமான சந்திப்புகளை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து பல ஆதாரப்பூர்வமான தகவல் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இதில் இன்னும் குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் USS ஃபோர்டு இந்த ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய கப்பல். இந்த கப்பல்ல என்னெல்லாம் பண்றாங்க, எவ்வளவு பேர் தங்கி இருக்கிறாங்க, இதனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் எல்லாம் பேசியிருக்கிறோம். நேற்று கூட நம்ம இது ஒரு வீடியோ போட்டிருந்தோம், USS ஜெரால்டு வந்து மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் குறித்து. அப்ப இவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த போர் விமானங்களை இவ்வளவு துல்லியமாக எப்படி ஈரானுடைய மிசைல் தாக்குச்சு அப்படின்னா அதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. அதுதான் சைனா கொடுத்த இந்த ரேடார் சிஸ்டம். இந்த கப்பல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அதனுடைய லைவ் மூவ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைவ் மூவ்மெண்ட்டை அவங்க ரொம்ப துல்லியமாக வாட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடல்லையே வச்சு அமெரிக்காவினுடைய கடல் படைகளை வீழ்த்துவதற்காக சீனா CM-302 அப்படிங்கக்கூடிய சூப்பர்சானிக் ஆன்டிஷிப் மிசைலை வந்து கொடுக்கறதுக்காக இந்த ஒப்பந்தம் 2021 கையெழுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதாக ரேட்டர்ஸ் பத்திரிகை வந்து செலவிட்டிருக்காங்க. அதாவது ஈரானினுடைய கடல் படையை அழிச்சிட்டோம், ஈரான்கிட்ட வந்து கப்பலே இல்லை, இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக வந்து அமெரிக்க ஊடகங்கள் செய்தி போட்டே இருக்கிறாங்க. ட்ரம்பே வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனா இந்த நேரத்தில் ஈரான் சக்தி வாய்ந்த சூப்பர்சானிக் ஆன்டி மிசைல்ஸை வாங்குறாங்க, அதாவது இந்த CM-302 வாங்குறாங்க அப்படின்னா இன்னும் ஈரானினுடைய கடல் படை வலிமையாக தான் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கப்பல்ல பொருத்தி தான் அதை சண்டை போட முடியும். இந்த ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கப்பல்ல பொருத்தி அது வந்து மூவிங்ல தான் இருக்கும் கப்பலோட சேர்ந்து. ஸோ இவ்வளவு சக்தி வாய்ந்த மிசைல்ஸை வந்து தொடர்ச்சியா வாங்க போறாங்க அப்படிங்கிறதான் இன்னும் ரொம்ப அதிர்ச்சியான விஷயமாக இருக்கிறது. இதுல இன்னும் ரொம்ப 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 கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா, சீனாவினுடைய கப்பல் லியோவாங் 1 அப்படிங்கக்கூடிய இந்த கப்பல் ஈரானினுடைய கடல் பரப்பு, குறிப்பாக கோஸ்ட் ஆஃப் ஓமன் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா லைவ்ல சேட்டலைட்டை பயன்படுத்தி உளவு பார்க்கக்கூடிய ஒரு கப்பல். சைனாவினுடைய இன்டெலிஜென்ஸ் வெசல்னே சொல்றாங்க. இதைய யூஎஸ்னுடைய வார்ஷிப்ஸினுடைய பொசிஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, யூஎஸ்னுடைய போர் கப்பல்கள்லாம் எங்கே இருக்குது, அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் மூவ்மெண்ட் என்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மற்ற ஏர் ஆப்ரேஷன்ஸ், குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரோன்ஸ் எல்லாம் எங்கே பறந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரியல் டைம் இன்டெலிஜென்ஸாக அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. அதாவது ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத துல்லியமாக நேரடியாக வாட்ச் பண்ணி தகவலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ரேடார்களை பொருத்தி இருக்கக்கூடிய இந்த கப்பல் மிக மிக நெருக்கமாக ஈரான் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கு. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கப்பலும் இந்த கப்பல் சார்ந்த தகவல்களும் இருக்கு பாத்தீங்களா, சேட்டலைட் தகவல்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஷாங்காய் பேஸ்ட் ஜியோஸ்பேசியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி மிசார் விஷன், அதாவது மிசார் விஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் தான் இந்த தகவல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. நமக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. தனியார் நிறுவனத்துக்கு சேட்டலைட் இருக்கா, தனியார் நிறுவனத்தினால வந்து இவ்வளவு தகவல்களை கொடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. இந்த தனியார் நிறுவனத்துக்கு யார் இந்த சேட்டலைட் இமேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா சீனாவினுடைய 2 முக்கியமான சேட்டலைட். அதுல குறிப்பா ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலின் 1 அப்படிங்கக்கூடிய சேட்டலைட். இந்த சேட்டலைட் பார்த்தீங்க அப்படின்னா இதை யார் முழுக்க முழுக்க ஆப்ரேட் பண்றது அப்படின்னா சாங்சுங் சேட்டலைட் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய சீனாவினுடைய அரசு நிறுவனம் தான். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த யுத்தம் துவங்கினதுலேருந்து, இன்னும் சொல்ல போனால் துவங்குறதுக்கு முன்னாடியே எந்தெந்த படைகள்லாம் எங்கெங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, அமெரிக்காவினுடைய ராணுவமாக இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய கப்பல் படையாக இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய விமானப்படையாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து துல்லியமான புகைப்படங்களை இந்த கப்பல் இருக்கக்கூடிய ரேடார்கள் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறது. அதாவது மிக துல்லியமாக கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன இந்த கட்டுரையில் சொல்ல வர்றாங்க அப்படின்னா, எந்தெந்த பேஸில் என்னென்ன விமானங்கள் நிற்குது, அதனோட கெப்பாசிட்டி என்ன, அதனுடைய பவர் என்ன, எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. இதை வச்சு தான் ஈரான் இந்த சண்டையை மிக துல்லியமாக போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அந்த லியோவாங் 1 அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரேடார் சிஸ்டத்தை பொருத்தி இருக்கக்கூடிய ஒரு கப்பல். அதில் கிட்டத்தட்ட 5 ரேடார் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் 1200 ஏர் அண்ட் மிசைல் டார்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதனுடைய அக்யூரசி அப்படிங்கிறது 95% அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதனுடைய சென்சார் ரேஞ்சே 6000 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதை எஸ்கார்ட் பண்றதுக்கே 2 கப்பல் இருக்கு அப்படிங்கிறாங்க. 055 052D அப்படிங்கக்கூடிய 2 டெஸ்ட்ராயர்ஸ் வந்து இந்த கப்பலை வந்து தொடர்ச்சியா பாதுகாத்துட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த கப்பல் தான் பாத்தீங்க அப்படின்னா சவுதி, கத்தார், ஜோர்டான் பல இடங்கள்ல இருந்து அமெரிக்காவினுடைய ராணுவ குவிப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை துல்லியமா வந்து படம் பிடிச்சு காமிச்சிருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சவுதியில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் சுல்தானோட ஏர்பேஸில் நின்றுட்டு இருந்த 7 போயிங் E3 ஏர்போன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் அதான் காட்டி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம E11 கம்யூனிகேஷன் ஏர்கிராஃப்ட்ஸ் இதையும் அதான் காட்டி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம கத்தார்ல அல் உதீத் ஏர்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்த முக்கியமான போயிங் விமானங்கள், யாரோடது, அமெரிக்காவினுடைய போயிங் விமானங்கள். இது மட்டும் இல்லாம E2D கேரியர் ஃபிளைட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு இந்த கப்பல் தான் வந்து ஈரானுக்கு துல்லியமான தகவல் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இன்டெலிஜென்ஸ் மட்டும் கிடையாது,
இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் அப்படிங்கிறது தனி. இதை தாண்டி ஆயுதங்களையும் கொடுக்கும் இடத்திற்கு சீனா நகர்ந்திருக்கிறது, ரஷ்யா நகர்ந்திருக்கிறது. நார்த் கொரியாவும் நாளைக்கு மிசைலை கொண்டு வந்து ஈரானில் கொடுக்கறதுக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலாக இருக்குது. ஏன்னா நார்த் கொரியா எவ்வளோ போல்டான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன் வரக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஸோ அப்போ நார்த் கொரியா, சைனா, ரஷ்யா இவங்க 3 பேரும் நேரடியாக இந்த யுத்தத்தில் உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் கூட இருக்கிறது. எப்போ அப்படின்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த யுத்தத்தை நிறுத்தாமல் இன்னும் மூர்க்கப்படுத்தினார்கள் என்றால் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த கார்கு தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானினுடைய மிக முக்கியமான தீவை இவர்கள் அழித்தார்கள். நேற்று இரவு 15 குண்டுகளை போட்டு அமெரிக்காவினுடைய விமானப்படை இந்த கார்கு தீவு அழிச்சிருக்கிறாங்க. இந்த கார்கு தீவு தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஏசியாவுக்கும், யாருக்கு, இந்தியாவுக்கு, சைனாவுக்கு, அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியாவுக்கு எல்லாத்துக்கும் பெட்ரோல், குரூட் ஆயில், எல்பிஜி, எல்என்சியை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு தீவு. இந்த தீவு ஈரானுக்கு சொந்தமானது. இந்த தீவை அடித்து ஏசியாவையே நடுநடுங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. இது நேரடியாக அமெரிக்காவுக்கே ஒரு மிக மோசமான பேக் ஃபயராக இப்போ மாறி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த தீவை அடிச்சு முடிச்ச உடனே அமெரிக்காவினுடைய பென்டகன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய 2000-3000 ஃபோர்ஸை எங்கே இறக்க போறாங்க, ஈரானினுடைய நிலம், அதாவது அவங்களுடைய பார்டருக்குள்ளே இறக்க போறதாக சில செய்திகள் வந்திருக்கு. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த யுத்தம் அப்படிங்கிறது சீனா, ரஷ்யா, நார்த் கொரியா போன்ற பல நாடுகள் நேரடியாக உள்ளே இழுக்கக்கூடிய அளவுக்கு மூர்க்கமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன செய்திகள் வருகிறது என்பதை.